ரஷ்ய அரசாங்கம் மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவான மால்டோவாவினுடைய மாயாசாந்து அரசாங்கத்தை கலைக்கிறதுக்கு மால்டோவாவில் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் விளையாட்டு அப்படிங்கறத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரஷ்யாவினுடைய இந்த அரசியல் விளையாட்டு என்ன, எதனால இப்போ மால்டோவாவினுடைய மாயாசாந்து ஆட்சியை கலைக்கிறதுக்கு ரஷ்யா முயற்சி பண்ணிட்டு இருக்குதுன்னு பார்க்க போறோம். கூடவே மால்டோவாவில் ரஷ்யா தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீடைல்டா இந்த வீடியோல பார்த்தறலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா ரஷ்யாவினுடைய அண்டை நாடான மால்டோவா சமீபத்தில் தாங்க அதிபர் தேர்தலை சந்திச்சது. ஸோ இந்த அதிபர் தேர்தல் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் இடையிலான நேரடி மோதல் அப்படின்னே சொல்லலாங்க. காரணம், மால்டோவாவினுடைய முன்னாள் அதிபராக இருந்த மாயாசாந்து பார்த்தீங்கன்னா உலக வங்கியினுடைய எக்ஸ் அட்வைசர். ஸோ இந்த உலக வங்கிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்துக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அந்த அமைப்பில் இருந்து இந்த நாட்டுக்கு வந்து அதிபராகவே வந்து மாயாசாந்து மாறி இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஐடியாலஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா மேற்குலக நாடுகள் சார்ந்ததாக தான் இருக்கும். ஐரோப்பிய ஒன்றியம் பக்கம் போகிறது, நேட்டோவில் சேர்றது, இந்த மாதிரி தான் இவர்களுடைய தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுவே ஆப்போசிட்ல மாயாசாந்துவை எதிர்த்து நின்றவர் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு நபர். ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் சரி மேற்குலக நாடுகளும் சரி இந்த ஒரு எலெக்ஷன்ல புகுந்து விளையாடுறாங்க. ஆனாலுமே கூட முன்னாள் அதிபரான மாயாசாந்து முதல் ரவுண்ட்ல தோக்கிற மாதிரி போனாலும் ரெண்டாவது ரவுண்ட்ல எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல இந்த ஒரு தேர்தலில் ஜெயிச்சிடறாங்க. ஸோ ஓகே, மாயாசாந்து ஜெயிச்சிட்டாங்க, இனிமேல் ரஷ்யானால பெருசா எதுவும் பண்ண முடியாது அப்படின்றாங்க எல்லாருமே நினைச்சாங்க. ஆனால் இந்த இடத்துல தாங்க ரஷ்யா இந்த ஒரு விஷயத்த நாங்கள் விட்டு கொடுக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான சம்பவத்தை மால்டோவாவுக்கு எதிராக பண்ணுறாங்க. ஸோ அப்படி என்னப்பா ரஷ்யா பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ரஷ்யாவினுடைய இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு பிளான் தான். நான் முடிஞ்ச அளவுக்கு இதை தெளிவாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ முதல்ல மால்டோவா பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய மின்சார தேவையில் கிட்டத்தட்ட 70% மின்சாரத்துக்கு ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய கேஸை நம்பி தாங்க இருக்குது. ஆனால் எப்போ ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக ஒரு போரை ஆரம்பிச்சதோ அப்பையிலிருந்தே மால்டோவா அரசாங்கம் ரஷ்யாவுக்கு எதிராக பல விஷயங்களையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால கடுப்பாகி போன ரஷ்ய அரசாங்கம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் மால்டோவாவுக்கு ரஷ்யா கேஸுங்கிறதே கிடையாது, நாங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா கேஸையுமே மால்டோவா டிரான்ஸ்டினேரியாங்கிற ஒரு பகுதிக்கு தான் மொத்தமாக கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி மால்டோவா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுடுறாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்டினேரியா பகுதியை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், நம்ம வீடியோஸ்லேயே பல முறை பார்த்துருக்கோம். ஸோ என்னதான் மால்டோவாவினுடைய ஒரு பிராந்தியமாக இருந்தாலுமே கூட எப்படி உக்ரைனில் டானட்ஸ்கில் இருந்த ஒரு பகுதி மக்கள் நாங்கள் ரஷ்யா கூட சேர ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க இந்த டிரான்ஸ்டினேரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான். இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க, கடந்த 1990ஆம் ஆண்டே மால்டோவாவிலிருந்து டிரான்ஸ்டினேரியா தனியாக பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. கடந்த 2006ஆம் ஆண்டே இந்த மாதிரி டிரான்ஸ்டினேரியா ஒரு சுதந்திர நாடாக செயல்படும் சொல்லி ஒரு தீர்மானத்தையே வந்து மால்டோவாவில் கொண்டு வர்றாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் மால்டோவா அரசாங்கம் அந்த தீர்மானத்துக்கு சம்மதம் தெரிவிக்காததுனால இந்த டிரான்ஸ்டினேரியாவும் வேற வழியே இல்லாமல் மால்டோவாவினுடைய ஒரு பிராந்தியமாகவே தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு வருது. ஆனாலுமே கூட ரஷ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்டினேரியா பகுதியில் ரொம்பவே செல்வாக்கு அதிகம். எந்த அளவுக்குனா கிட்டத்தட்ட 1500 ரஷ்ய வீரர்கள் இந்த டிரான்ஸ்டினேரியா பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ரஷ்யாவினுடைய ஆயுத கிடங்கு ஒன்றும் இந்த டிரான்ஸ்டினேரியா பகுதியில் இருக்குது. ஸோ என்னதான் மால்டோவாவினுடைய ஒரு பிராந்தியமாக டிரான்ஸ்டினேரியா இருந்தாலும் அங்கே பெரிய அளவுக்கு ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஸோ இப்போ ரஷ்யா இந்த டிரான்ஸ்டினேரியா பகுதிக்கு தான், அதாவது தங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் மால்டோவாவுக்கு போகிற கேஸ் எல்லாம் இனிமேல் நாங்கள் கொடுக்க போகிறோம். இங்கிருந்து இந்த கேஸ் மூலமாக கரண்ட்டை தயாரித்து இந்த டிரான்ஸ்டினேரியா கவர்மெண்ட் மால்டோவாவுக்கு அதை விற்பனை செய்யும். அதுவே டிரான்ஸ்டினேரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கேஸுக்கு சல்லி பைசா வந்து காசு கட்ட தேவையில்லை, கம்ப்ளீட்டாகவே அவங்களுக்கு ஃப்ரீ. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, என்னதான் ஒரே நாடாக இருந்தாலுமே கூட டிரான்ஸ்டினேரியா பகுதி மக்களுக்கு இலவசமாக மின்சாரம் கிடைக்கும். அதுவே மால்டோவா பகுதி மக்களுக்கு இந்த மின்சாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு காசு அப்படிங்கிறத கட்டியாகணும். ஸோ இதனாலேயே டிரான்ஸ்டினேரியாவில் பல தொழில்களுக்கும் வந்து இது பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அந்த பகுதி மக்கள் இன்னும் பெரிய அளவுக்கு ரஷ்யாவினுடைய ஆதரவாளர்களாக மாறுறாங்க. ஏன்னா அவங்க தானே வந்து இலவசமாக கேஸ் கொடுக்குறாங்க, அதன் மூலமாக தானே இலவச மின்சாரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி.
ஆனால் இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மால்டோவாவுக்கு கேஸ் போகுது பார்த்தீங்களா, அது எல்லாமே உக்ரைன் வழியாக தான் போகுது. ஸோ உக்ரைனுக்கும் ரஷ்ய அரசாங்கத்துக்கும் ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஸோ அந்த கான்ட்ராக்டின் படி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ரஷ்யா உக்ரைன் வழியாக சில நாடுகளுக்கு கேஸ் அப்படிங்கிறத ஏற்றுமதி பண்ணும். ஸோ அந்த ஒரு கான்ட்ராக்ட் இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியோடு வந்து முடிவடையுது. ஸோ இந்த ஒரு கான்ட்ராக்டை மீண்டும் நாங்கள் புதுப்பிக்க போகிறது கிடையாது. இனிமேல் ரஷ்யாவினுடைய கேஸ் உக்ரைன் வழியாக போகிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அரசாங்கம் தடாலடியாக ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க. ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா, மால்டோவாவுக்கு 70% மின்சார தேவைக்கு தேவையான அந்த கேஸ் அப்படிங்கிறது இனி அவங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ இதுதாங்க இப்போ மால்டோவாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ தான் குளிர்காலமே வந்து ஆரம்பமாயிருக்குது. பெரிய அளவுக்கு கரண்ட் தேவைப்படக்கூடிய ஒரு சமயம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ மால்டோவாவில் ஒரு எமர்ஜென்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, உக்ரைன் வழியாக கேஸ் வந்துகிட்டு இருந்தது, இனிமேல் வராமல் உக்ரைன் அரசாங்கம் தடுத்து நிறுத்த போகுதுன்னு தெரிஞ்சா மால்டோவா மக்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக உக்ரைனுக்கு எதிரான ஒரு கோபம் வரும் இல்லையா, இங்கே கரண்ட் தட்டுப்பாடு ஏற்பட. அது மட்டும் இல்லைங்க, இங்கே தாங்க ரஷ்யா அவங்களோட உண்மையான கேம் அப்படிங்கிறதே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ரஷ்யா நினச்சா உக்ரைன் வழியாக மட்டும் இல்லைங்க, துருக்கி வழியாகவும் மால்டோவாவுக்கு தேவையான கேஸ் அப்படிங்கிறத சப்ளை பண்ண முடியும். ஆனால் மால்டோவா அரசாங்கம் கிட்டத்தட்ட $400 மில்லியன் அளவுக்கு ரஷ்யாவுக்கு கடன் அப்படிங்கிறத கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த கடனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் எங்களால் துருக்கி வழியாக உங்களுக்கு இனிமேல் கேஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல தாங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட் ஒன்று வரும். ஏன்பா ரஷ்யாவிலேருந்து போகக்கூடிய கேஸ்னால பெரிய அளவுக்கு யாருக்கு ப்ராஃபிட்னு பார்த்தா டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு சாதகமான நபர்களுக்கு தான். அப்படி இருக்கும் பொழுது இப்போ நம்ம துருக்கி வழியாக கேஸை ரஷ்யா கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கும் ரஷ்யாவுக்கு எதிரான கோபம் அப்படிங்கிறது வருமில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தாங்க ரஷ்யா அவங்களோட மாஸ்டர் கேம் அப்படிங்கிறதே ஆடுறாங்க. ஸோ ரஷ்யாவினுடைய திட்டம் என்னன்னு சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மால்டோவா அரசாங்கம் $400 மில்லியன் கடன் கட்டாததை காரணமாக வச்சுக்கிட்டு மால்டோவாவுக்கு தேவையான அளவுக்கு கேஸ் அனுப்பாமல் டிரான்ஸ்னிஸ்ட்ரியா பகுதி மக்களுக்கு மட்டும் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு கம்மியான கேஸை ரஷ்யா அனுப்ப திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்னிஸ்ட்ரியா மக்களுக்கு தேவையான கரண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே சமயம் இங்கே இருந்து பவர் ஸ்டேஷன்ஸ் மூலமாக மால்டோவாவுக்கு எந்த கரண்ட்டும் விற்பனை செய்யப்படாது. மால்டோவா இருளில் மூழ்கும். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு கட்டத்தில் மால்டோவா அரசாங்கம் டிரான்ஸ்னிஸ்ட்ரியாங்கிறது அவங்க பிராந்தியம் தான் இல்லையா, அவங்கள ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, எங்களுக்கும் கரண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்னிஸ்ட்ரியா அரசாங்கத்துக்கும் மால்டோவாவுக்கும் இடையில் மீண்டும் மோதல்கள் ஏற்படும். இந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு தான் ரஷ்யா இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கிறதா நம்பப்படுது. இவ்வளோதானாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாங்க இல்லை, இன்னும் ஒரு படி மேலே போய் ரஷ்ய அரசாங்கம் இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியா பகுதி மேலே ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் அட்டாக்கை நடத்த திட்டமிட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. அது என்னப்பா ஃபால்ஸ் ஃப்ளாக் அட்டாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா ஒரு நாட்டு மேலே தாக்குதல் நடத்திட்டு அந்த ஒரு தாக்குதலை உக்ரைன் தான் நடத்துச்சு அப்படின்னு சொல்லி உக்ரைன் மேலே தூக்கி பழிய போடுறதுக்கு பேர் தாங்க ஃபால்ஸ் ஃப்ளாக் அட்டாக். ஸோ இந்த ஒரு தாக்குதலுக்கு ரஷ்யா உக்ரைனினுடைய ஆயுதங்களே பயன்படுத்துவாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேப்சர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை பயன்படுத்தியே அந்த ஒரு நாட்டு மேலே தாக்குதல் நடத்தும். ஸோ பார்க்கறதுக்கு அந்த தாக்குதல் உக்ரைனால் நடத்தப்பட்ட மாதிரியே இருக்கும். ஸோ இதை தான் வந்து ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவில் ரஷ்யா எப்படி ஃபால்ஸ் ஃப்ளாக் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளுங்க. ஸோ இப்படி கரண்ட் வந்து டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவில் மட்டும் இருக்குது, மால்டோவாவில் இல்லை அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மால்டோவா அரசாங்கம் டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஒரு சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு ரஷ்யா டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பவர் ஸ்டேஷனில் அட்டாக்கை பண்ணிவிட்டு, ஸோ மால்டோவாவுக்கு நீங்கள் கரண்ட்டை கொடுக்க மாட்டேன்ட்டீங்க, அதனால தான் மால்டோவா அரசாங்கம் உங்களோட பவர் ஸ்டேஷன் மேலே இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பழியை மால்டோவா அரசாங்கத்து மேலே தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இதன் விளைவாக மால்டோவாவுக்கும் டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவுக்கும் இடையில் ஆல்ரெடி இருக்கிற அந்த மோதல் அப்படிங்கிறது இன்னும் பெரிய அளவுக்கு தீவிரமடையும். சரிப்பா, எப்படி ரஷ்யா இந்த ஃபால்ஸ் ஃப்ளாக் அட்டாக்கை நடத்த போகிறாங்கன்றது தெரிய வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ரஷ்யா பார்த்தீங்கன்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த ஒரு வாரத்தில் ரஷ்யா மால்டோவாவுக்கு எதிராக பல அறிக்கைகள் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ரொம்பவே முக்கியமான அறிக்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவினுடைய இன்டெலிஜென்ஸ் யூனிட் மால்டோவா அரசாங்கம் இந்த மாதிரி டிரான்ஸ்னிஸ்ட்ரியா பகுதியில் ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷனை நடத்த திட்டமிட்டிருக்கிறதாகவும், ஒரு குறிப்பிட்ட பவர் ஸ்டேஷனுக்கு எதிராக இந்த ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷனை மால்டோவா நடத்த போகுதுன்னு சொல்லியும் ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிடுறாங்க.
அந்த அறிக்கைக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்துட்டு இந்த மாதிரி மால்டோவா மட்டும் டிரான்ஸ்டினேரியாவுக்கு எதிராக ஏதாச்சும் தாக்குதலை நடத்தினா அதை பார்த்துக்கிட்டு ரஷ்யா சும்மா இருக்காது, கண்டிப்பாக டிரான்ஸ்டினேரியா மக்களை பாதுகாக்கிறதுக்காக மால்டோவாவுக்கு எதிராக ஒரு போரை நடத்துறதுக்கு கூட ரஷ்யா தயாராக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபால்ஸ் ஃப்ளாக் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த நாடு ஆக்சுவலாக இந்த ஃபால்ஸ் ஃப்ளாக் அட்டாக்கை பண்ண போகிறாங்கன்றதே தெளிவாக சொல்ல முடியாதுங்க. யோசிச்சு பாருங்க, மால்டோவா அரசாங்கம் உண்மையிலேயுமே ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷனுக்கு தயாராகிட்டு இருந்து அந்த ஒரு தாக்குதலை ரஷ்யா மேலே போடுறதுக்காக இப்போலேருந்தே ரஷ்யா ஃபால்ஸ் ஃப்ளாக் அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா மேலே பழி போட ஆரம்பிச்சிருக்கலாம். அல்லது உண்மையிலுமே ரஷ்யாவே கூட ஃபால்ஸ் ஃப்ளாக் அட்டாக்கை ஆக்சுவலாக பண்ணுறதுக்கு திட்டமிட்டிருக்கலாம். இது ரெண்டில் எது உண்மை அப்படிங்கிறது நம்மளால் எக்ஸாக்டாக கணிக்கவே முடியாது. ஆனால் இந்த ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் அட்டாக் நடந்துச்சு அப்படின்னா அதனால் பெரிய அளவுக்கு சாதகமான பலன்கள் யாருக்கு இருக்கும்னு பார்த்தோம்னா ரஷ்யாவுக்கு தாங்க இருக்கும். ஸோ ரஷ்யா டிரான்ஸ்டினேரியாவில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பயன்படுத்திக்கிட்டு டிரான்ஸ்டினேரியாவை ரஷ்யா கூட இணைக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வாங்க. ஸோ இப்போது என்னதான் மாயாசா வந்து அதிபராக பொறுப்பேற்றுக்கிட்டாலுமே கூட இந்த ஒரு சூழ்நிலையை அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விங்கிறது எழுந்திருக்குது. ஆல்ரெடி ரஷ்யாவினுடைய மற்றொரு அண்டை நாடான ஜார்ஜியாவை ரஷ்யா ஆல்ரெடி இதே மாதிரி பல விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட்டாகவே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ பேருக்கு ஜார்ஜியாவில் ஒரு கவர்மெண்ட் இருக்குது, ஆனால் அது ரஷ்யா கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்டாக வீடியோ பார்த்துருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறோம், மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். ஸோ இப்போ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை நோக்கி மால்டோவாவையும் ரஷ்யா நகர்த்த ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இது எப்படி போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மால்டோவாவில் ரஷ்யா நினச்ச மாதிரியே டிரான்ஸ்டினேரியாவுக்கும் மால்டோவாவுக்கும் இடையில் பிரச்சனையை உருவாக்கி டிரான்ஸ்டினேரியாவை ரஷ்யாவோட இணைச்சிக்குமா, இல்லை மால்டோவா அரசாங்கம் முன்னாடியே சுதாரிச்சுக்குவாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.